வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மன்மதன் படத்தில் நடித்த ஒரு நடிகர் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிப்போன அவங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோவையும் பார்த்து இப்போது எங்கே எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. இயக்குனர் முருகனோட இயக்கத்தில் 2004ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் மன்மதன்ற திரைப்படம். இந்த படத்தில் நடிகர் சிம்பு, நடிகை ஜோதிகா, கவுண்டமணி, சிந்து துலானி, சந்தானம்னு சொல்லி ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்காக இசையமைச்சிருப்பாங்க. க்ரைம் த்ரில்லராக உருவாகியிருக்கிற இந்த படத்தில் சிம்பு அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த மன்மதன் படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றாலும் விமர்சன ரீதியாக பார்த்தா நிறைய மாற்று கருத்துக்கள் இந்த படத்துக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் சிந்து துலானியோட நெருக்கமான காட்சியில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் பாலகிருஷ்ணா அவர்கள்னே சொல்லலாம். இவர் நடிகையோட நெருக்கமாக இருக்கிறத பற்றி நடிகர் சிம்பு பார்க்கறது போன்ற காட்சி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வரும்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடிகர் ராமகிருஷ்ணன் ரொம்பவே இளமையான தோற்றத்தில் இருப்பாங்க. இந்த படம் நடிகர் சிம்புவுக்கு ஒரு த்ரோபேக் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதைக்களம் என்னென்னா, ஒரு உண்மையான காதலுக்கும் ஒரு பொய்யான காதலுக்கும் இடையில் இருக்க வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாகவே எடுத்து காமிச்சிருப்பாங்க நடிகர் சிம்பு அவர்கள். இந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் சிம்புவுக்கு நிறைய விமர்சன கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு. மக்கள் மத்தியில் அவரோட பேர் கொஞ்சம் மாறுறதுக்கும் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவரோட பட வாய்ப்புகள்லாம் கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் நடித்த ஹீரோ சிம்புவுக்கு தான் பட வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு. இதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த நடிகை ஜோதிகாவுக்கு பட வாய்ப்புகள் அதிகரித்த நிலையில் தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு த்ரில்லரான ஆக்ஷன் படம் கூட சொல்லலாம். இந்த படத்தை ஏஜே முருகன் அவர்கள் இயக்கியிருப்பாங்க. 2004ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாகிருந்துச்சு. கிருஷ்ணகாந்தோட தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் 12 நவம்பர் 2004ஆம் தேதி இந்த படம் வெளியாயிடுச்சு. இந்த படம் 365 நாட்களுக்கு மேலே திரையிடப்பட்டு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். தெலுங்கு மொழியில் மன்மதான்ற பெயரில் இந்த படம் டப்பிங் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் கன்னட மொழியில் மதனான்ற பெயர்லேயும் மறு ஆக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த படம் ரூபாய் 5 கோடி செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் 140 ஒளிப்பதிவுகளோட வெளியாகிருக்கு. இந்த தணிக்கை குழு இந்த படத்திற்காக சான்றிதழ் வழங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி தான் இந்த படத்தில் நடித்த நடிகர் ராமகிருஷ்ணாவோட தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. இதை இணையதளவாசிகள் பெரும் வைரலாக்கி வந்துட்டுருக்காங்க. மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.